திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. நான் யாரை நம்பியும் இல்லை, நான் யாரை சார்ந்தும் இல்லை. நான் தன்னிச்சையாக வாழக்கூடியவன், தன்னிச்சையாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அப்படிங்கிறது இங்கே வாழ்கின்ற சிலருக்கு இருக்கும். ஆனால் அது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடாத ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. பொதுவாக வாழ்க்கையிலேயே இது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை. நான் யாரையும் சார்ந்து இல்லை, எனக்கு யார் தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த வாக்கியம் சரியானதா அப்படிங்கிறத முதல்ல ஒரு வினாவாக வச்சுக்கலாம். அது நீங்களே அப்படி சொன்னாலும் கூட சற்றே அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டுகின்றோம். காரணம், நான் யாருடைய தயவுலையும் இல்லை, யாரை சார்ந்தும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மனிதர்களை மட்டும் குறிப்பிடுகிறீர்களா, மற்றவற்றையும் குறிப்பிடுகிறீர்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இயற்கையில் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் ஒரு பொருளையோ ஒரு உயிரினத்தையோ ஒரு தாவரத்தையோ சார்ந்து இல்லாமல் அவனால் வாழ முடியுமா அப்படிங்கிற வினா ரொம்ப பெரியது. அதற்கான விடையை நாம் தான் சொல்ல வேண்டும். ஒரு கோபத்தில் சொல்லிடுவோம், நான் யாரையும் நம்பி இல்லை, நான் யாரையும் சார்ந்தில்லை அப்படின்னா அது ஒரு கோபம், ஒரு ஒரு நிலையில் அதை சொல்லிடலாமே தவிர அது உண்மை அல்ல. ஏன் அப்படின்னா அப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஏன் சொல்கின்ற இந்த விஷயம். இது நம்ம ரிஷிகளும் சரி ஞானியர்களும் சரி தெளிந்து உரைத்தது. ஒருவர் ஒருவரை சார்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிறது இங்கே நியதி. ஏன்னா ஒரு சிஷ்யன் தெளிவடைய வேண்டும் என்றால் குருவினுடைய உபதேசம், குருவினுடைய ஸ்பரிச தீட்சை, இது போல பல விஷயங்கள் அவனை வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கு அடிப்படையாக இருக்கின்றன. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால், இப்போ சொந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னா அவர்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அவர்களை இவர் சார்ந்து தான் இருக்கிறார். பணம் கொடுக்கிறேன் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது. அவர் பணமே கொடுத்தாலும் வேலை செய்ய ஆட்கள் இல்லை என்றால், வேலை செய்ய இயந்திரங்கள் இல்லை என்றால் அவர் வாழ்க்கை சூனியமாகிவிடும். ஒரு வேலையாள் முதலாளியை சார்ந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு 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 வட்டம் அங்கு இருக்கின்றன. இதையெல்லாம் கூட விடுத்து விடுங்கள். இதையெல்லாம் இல்லை, நான் சுயம்புவாக வாழ கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அதுலேயே பெரிய பிழை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஏன் மனிதன் மனிதர்களை மட்டும் சார்ந்திருக்கிறானா? சில பேர் மனிதர்களுடைய தொடர்பே இல்லாமல் தனித்து கூட வாழ்ந்து விடலாம், விட்டுவிடுங்கள். மனிதன் விலங்குகளை சார்ந்திருப்பதில்லையா, உணவுக்காக கூட சார்ந்திருப்பதில்லையா அப்படின்னா, ஐயா அவர் உணவு அசைவத்தவே எடுத்துக்க மாட்டார், அதனால் அவர் விலங்குகளையும் சார்ந்திருப்பதில்லை. சரி, விட்டுருங்க. மனிதன் வரம் தரக்கூடிய தாவரங்களை, தாவரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். தாவரம் அப்படின்னு சொல்கிறது அந்த தாவரங்களையும் சார்ந்திருக்கவில்லையானா அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துடும். அப்போ சார்ந்து தான் மனிதன் இருக்கின்றான். சரி, அதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே இல்லைப்பா, பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. மனிதன் பஞ்சபூதங்களை சார்ந்திருக்கிறானா இல்லையா? நிலத்தை சார்ந்திருக்கிறானா இல்லையா? நீரை சார்ந்திருக்கிறானா? நெருப்பை, காற்றை, ஆகாயத்தை சார்ந்திருக்கிறானா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வி. இதற்கான விடை, அவ்வாறு நான் தனித்திருந்து விடுவேன், யாரையும் சார்ந்தில்லை அப்படின்னு சொல்பவர்களிடம் கேட்க வேண்டிய பெரிய கேள்வி. கண்டிப்பாக பஞ்சபூதத்தினுடைய அந்த அம்சம் இல்லாமல், பஞ்சபூதத்தை சாராமல் இங்கு ஓர் உயிரும் நிலைத்திருப்பது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இது இயல்பான ஒரு தத்துவம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, மனிதன் தனித்து ஒருவரை சாராமல் வாழ்வது அப்படிங்கிறது கடினம். ஒன்றை பிடித்து கொண்டு தான் நமது வாழ்க்கையை நகர்த்த வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன்றை சார்ந்து தான் நம் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எதை சார்ந்து அப்படிங்கிறது அவரவர் வாழ்க்கை அனுபவத்தை பொறுத்து, அவர் வாழ்கின்ற முறையை பொறுத்து. இந்த வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுப்பது இறை அனுபவங்கள், இறை தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மை அதிலே பொதிந்து கிடக்கின்றது. சார்ந்துன்னு சொல்கிறோமே, எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்மானா என்னமோ கெட்டது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அது ஒரு செயல். நான் செய்த வினைக்கான அந்த வினையை நான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத கர்மா சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப பணக்காரனா, ரொம்ப செழிப்பாக வாழ்ந்தாலும் அது கர்மா தான்.
எல்லா கர்மானா என்ன நினச்சிக்கிறோன்னா நோய் நொடி கஷ்டம் இதை மட்டும் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அது கர்மா தான். நாம் செய்த நல்வினையின் காரணமாக இந்த பிறப்பிலே நமக்கு அதெல்லாம் விளைகிறது அப்படிங்கும் போது அது கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த உடல் இப்பொழுது ஒரு கர்மாவை சார்ந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத இந்த நொடி பொழுதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ மனிதன் மட்டுமல்ல, விலங்குகள் மட்டுமல்ல, தாவரங்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒன்றை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த அரும்பெரும் உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் மனிதன் மனதிலே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் அப்படிங்கிறது படிப்படியாக அழிய ஆரம்பிக்கும். காரணம், ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் வாழ முடியாது, ஒரு ஆற்றல் இல்லாமல் இன்னொரு ஆற்றல் இயங்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்றுக்கொன்று பிணைப்புடன் தொடர்புடையவையாக இருக்கும் அப்படிங்கிறதே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, மனிதனின் வாழ்க்கை அப்படிங்கிறது கூட்டமாக வாழ்கின்ற வாழ்க்கை அப்படிங்கிறது. அதில் தனித்து செல்லும் பொழுது வேறு விதமான அனுபவங்களை அவன் பெறுகின்றான், கூட்டமாக வாழும்போது வேறு விதமான அனுபவங்களை ஒரு மனிதன் பெறுவான். தனியே இருக்கும்போது அவன் யாரையும் சாரவில்லை என்பது பொருள் அல்ல, அவன் சார்ந்திருக்கின்றான். அப்பொழுது மனிதர்களை சார்ந்து அல்ல, இயற்கையோடு இணைந்திருக்கின்றான் என்றால் அவன் இயற்கையை சார்ந்த வாழ்க்கையை வாழ்கின்றான் அப்படிங்கிறது மட்டும்தான் பொருளை தவிர அவன் யாரையும் சாராமல் வாழ்கின்றான் அப்படிங்கிறது பொருள் அல்ல. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு அணு இயக்கமின்றி இருப்பதாக தோன்றினால் அது அழிவுக்கு ஆட்படாது அப்படிங்கிற ஒரு பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சில சித்தர்களின் கூற்றுகளிலிருந்து. ஒரு அணு அதாவது அசைவுக்கு உட்பட்டது, இயக்க நிலையில் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு அழிவு உண்டு அப்படிங்கிறதையும் அவர்களுடைய நிறைய வரிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ சில விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம அதிகமாக பேசுகின்றோம், அதிகமாக செயல்படுகின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றல் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து விரைவாக குறைந்து ஒரு கட்டத்திலே சூன்ய நிலையை எட்டும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். நம்முடைய எல்லா இயக்கங்களையும் குறைத்து கொள்கின்றோம் அல்லது இல்லாமல் செய்கின்றோம் அப்படின்னா அதனுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது நீடித்திருக்கும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நம்ம இல்லை மன்னிக்கவும், சித்த புருஷர்கள் நமக்கு எடுத்து சொன்னது அப்படிங்கிறது ஆழ்ந்து மூச்சு விடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே சும்மா மேற்போக்காக இல்லாமல் ஆழ்ந்த மூச்சு விடுதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது நம்மளுடைய வாழ்க்கையை நீட்டிக்க உதவும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மூச்சு கணக்கில் நம்மளுடைய ஆயுள் இருக்குது அப்படிங்கிறது சித்தர்கள் கூறுகின்ற ரகசியம். அப்போ நம்ம மூச்சை உள்வாங்கி வெளிவிடும் அந்த தன்மை அப்படிங்கிறது ஆழ்ந்து இருக்கிறது. நல்ல மூச்சு காற்றை உள்ளெழுத்து வெளிவிடுகின்றோம் அப்படிங்கும்போது நம்முடைய ஆயுள் அப்படிங்கிறது நீட்டிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளிழுக்கும் பொழுதும் சரி, அதை உள் நிறுத்தும் பொழுதும் சரி, அதை வெளியே விடும் போதும் சரி, அந்த காற்றை கவனிக்கின்றோம் அப்படிங்கும்போது நம்ம மனம் அப்படிங்கிறது ஒருமைப்பட்டு நிற்கும். அந்த உள்ளிருக்கின்ற இறைவனை உணரக்கூடிய நிலையிலே நாம் இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.